சார்ஜ் வேற இல்ல. மேடம் மேடம் என்ன பண்றீங்க மேடம்? சார்ஜ் தானே போடுறேன். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல சார்ஜ் போட்டீங்கன்னா உங்க போன் ஹேக் பண்ணுவாங்க. ஐயோ என்னடா சொல்றீங்க? அட ஆமாமா, ஜூஸ் ஜாக்கிங்னு ஒரு ஹேக்கிங் இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல சார்ஜிங் போர்ட்ல நீ சார்ஜ் போடும்போது உன் போன்ல மால்வேர் இன்ஸ்டால் ஆயிடும். அது மூலியமா உன் போன்ல இருக்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஈஸியா ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியாண்ணா? வேற எப்படி நான் பப்ளிக் பிளேஸ்ல சார்ஜ் போடுறது? அதுக்கு தான் எப்பவுமே பவர் பேங்கை யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல சார்ஜ் போடும்போது டேட்டா பிளாக்கர் டிவைஸை யூஸ் பண்ணி சார்ஜ் போடணும். எதுக்கு உங்க போன்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் வயா யூஎஸ்பி ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சார்ஜ் போடுங்க. அப்ப டெய்லி நான் இந்த சார்ஜிங் போர்ட்ல தான் சார்ஜ் போடுறேன். என் போன் ஹேக் ஆயிருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கே. அப்படி சந்தேகமா இருந்தா உன் ஃபோன் நெட்வொர்க்கை ஆஃப் பண்ணிடு. ரெண்டாவதா உன் ஃபோன்ல ஆன்டிவைரஸ் ஆப் இருந்ததுன்னா அதை ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணிக்கோ. மூணாவதா உன் ஃபோன்ல அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாச்சும் ஏறி இருந்ததுன்னா அதை உடனே டெலீட் பண்ணிடு. ஒரு ப்ரிகாஷனுக்காக உன் கூகுள் அக்கௌண்ட் பாஸ்வேர்டையும் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டையும் மாத்திக்கோ. அப்படி உன் ஃபோனை ஹேக் பண்ணி போட்டோஸ் அண்ட் டேட்டாஸை திருடிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பயப்படாத. சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணனா அவங்க பார்த்துப்பாங்க.